அமெரிக்கா சென்றாலும் கட்சி அரசை கவனித்துக் கொண்டிருப்பேன் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கட்சியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க அர்ப்பணிப்போடு பணியாற்றுங்கள் என அறிவுறுத்தல். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெல்வதே இலக்கு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. சில மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் மீது புகார் வந்துள்ளது குறித்து விசாரிக்கப்படும் என்றும் பேச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை எடப்பாடி பழனிசாமி வகுப்பார் என அதிமுக அவசர செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். OPS சசிகலா தரப்பில் ஒருங்கிணைப்பு குரல் எழுந்துள்ள நிலையில் திட்டவட்டம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய தென் திசையின் தீர்ப்பு நூல் வெளியீடு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட பொருளாளர் TR பாலு பெற்றுக்கொண்டார். கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பிய மத்திய அரசு. மாறுதல்களுடன் மீண்டும் அனுப்பப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல். ஹரியானா ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் தேதி இன்று அறிவிப்பு. இன்று பிற்பகல் 3 மணிக்கு அறிவிக்கிறது தலைமை தேர்தல் ஆணையம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற கோரி வரும் 20ஆம் தேதி முதல் பாஜக நடத்தவிருந்த போராட்டம் வாபஸ். நாளை திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் அண்ணாமலை அறிவிப்பு. கோயம்புத்தூர் மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவரிடம் அத்துமீறிய மத்திய பிரதேச இளைஞர் கைது. சிறிய காயத்துடன் மீண்டும் சிகிச்சைக்கு வந்தபோது சிக்கினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் மிதமான மழை. தொடர் மழையால் நிரம்பி வரும் நீர்நிலைகள். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே அரசு பேருந்துக்கு இடையூறு ஏற்படுத்திய இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள். தட்டி கேட்ட ஓட்டுநரை கூட்டாக தாக்கியதால் பரபரப்பு. சென்னை போரூரிலிருந்து வடபழனி செல்லும் ஆற்காடு சாலை 5 நாட்கள் மூடல். மெட்ரோ ரயில் பணி நடப்பதால் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம். சென்னையில் கோலாகலமாக நடைபெற்ற நியூஸ் 18 தமிழ்நாடு மகுடம் விருது வழங்கும் விழா. பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆளுமைகளுக்கு கௌரவம். மகுடம் விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றார் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி R. பாலகிருஷ்ணன். சிறந்த அறிவியல் ஆளுமைக்கான விருது சந்திரயான் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேலுக்கு அளிப்பு. அரசியல் உட்பட எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு போதுமான இடம் இல்லை என கனிமொழி ஆதங்கம். குடிமைப்பணி தேர்வுகளில் தமிழர்களின் அளவு குறைந்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மகுடம் விருது வழங்கும் விழாவில் பேச்சு. மகுடம் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலகலப்பான பாட்டுக்கு பாட்டு போட்டி. பட்டுக்கோட்டையாரா யுகபாரதியா என பாடல் பாடி அசத்திய ஜெயக்குமார் மற்றும் சீமான். ஓட்டு வாங்கி போற நீங்க ஊழலோட டீலரு. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அது முன்னாடியே சொல்லியாச்சு. சரியான போட்டியா பாட்டுக்கு. சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரை சென்று ஜொலிக்கும் நாயகன் சிவகார்த்திகேயனுக்கு மனம் கவர் நட்சத்திரம் விருது. அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்விக்கு சுவாரஸ்ய பதில். இல்லைங்க, எனக்கு அரசியல் சினிமாக்குள்ள இருக்க அரசியலை நான் சமாளிக்கவே பெரும்பாடு பட்டுட்டு இருக்கேன் நான். விஜயின் கடைசி படத்தை இயக்குகிறார் H. வினோத். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் மகுடம் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அறிவிப்பு.
200% தளபதியோட படமாக இருக்கும். ஸோ கமர்ஷியலாக எல்லாரும் பார்க்குற படமாக இருக்கும். வாடிவாசல் திரைப்பட பணி எப்போது தொடங்கும் என இயக்குனர் வெற்றிமாறன் பதில். ரொம்ப நாளாக இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம், தோ வருது வருது வாடிவாசல் வாடிவாசல்னு. அன்னைக்கு கூட பார்த்தேன் வலைப்பேச்சில் சொன்னாங்க மூடி வாசல்னு பேர் வைக்கலாம் அதுக்கு, ரொம்ப நாளாக இதை எடுத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாங்க. பட் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோம், இது விடுதலை முடிஞ்சவொடனே அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். உலக தமிழர்களுக்கு இந்த படம் அங்கீகாரமாக அமையும் என தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு நம்பிக்கை. ரகுதாத்தா திரைப்படத்தில் ஹிந்தி திணிவை தவறு என சுட்டிக்காட்டி இருப்பதாக கீர்த்தி சுரேஷ் விளக்கம். அரசியல் வருகையை காலம்தான் தீர்மானிக்கும் என பதில். விஜய் சார் சினிமாவை விட்டுட்டு அரசியல்னு இறங்குறாரு, மக்களுக்காக ஒரு பெரிய விஷயம். அது எனக்கு வரணும்னு இருக்குன்னா அப்போ பார்த்துக்கலாங்க. கவுன்சிலர்கள் யாராவது தவறு செய்தால் அவர்கள் மீது பதவி பறிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு? மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் தொடர்ந்து முதலமைச்சர் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் பேச்சு வருகிறார். குறிப்பாக இந்த பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மாநகராட்சியில் கவுன்சிலர்கள் யாராவது தவறு செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், குறிப்பாக பதவி பறிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். மாவட்ட செயலர்கள் அதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும், யாராவது கவுன்சிலர்கள் இது போன்ற கட்சி விரோத நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் மற்ற வேறு ஏதாவது குற்ற செயல்களிலோ வேற ஏதாவது தவறு செய்தாலோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அதே போல மாவட்ட செயலாளர்கள் மீதான புகார்கள் குறித்தும் உரிய விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே திமுக அரசுடைய திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும், மக்கள் மத்தியில் எந்தவித ஒரு அவப்பேரும் ஏற்படாதவாறு கட்சியை நடத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை பேசி வரக்கூடிய முதலமைச்சர், கவுன்சிலர்கள் யாராவது தவறு செய்தால் அவருடைய பதவி பறிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் நிச்சயம் எடுக்கப்படும் என்ற ஒரு கடுமையான எச்சரிக்கையை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். கவுன்சிலர்கள் யாராவது தவறு செய்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே சேர்வைக்காரன்பட்டியில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்களும் பள்ளி மாணவர்களும் அரசு பேருந்துக்கு இடையூறு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது பற்றி தட்டி கேட்ட ஓட்டுநரை அவர்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த காட்சிகளுடன் கூடிய விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், என்ன சம்பவம் நடந்தது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே அரசு பேருந்தை வழிமறித்து, அதாவது 3 மாணவர்கள் பள்ளி சீருடையுடன் மற்றும் 1 மாணவர் அன்யூனிஃபார்முடன் 4 பேர் போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் பேருந்திற்கு வழிவிடாமல் முன்னும் பின்னும் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹாரன் அடித்து பேருந்தை இயக்க விட, குறிப்பாக மணப்பாறையிலிருந்து கரூர், அதாவது பாலவிடுதி தரகம்பட்டி வழியாக கரூருக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்தை நேற்று 3 மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் 3 பேர் பள்ளி சீருடையுடன், ஒருவர் சீருடை இல்லாமல் அன்யூனிஃபார்முடன் சேர்ந்து இருசக்கர வாகனத்தில் பேருந்தை முன்னுக்கும் பின்னும் முந்தி வருவது போல் ஆரன் அடித்து தொந்தரவு செய்துள்ளனர். குறிப்பாக பாலவிடுதி அருகே சேர்வைக்காரன்பட்டி பகுதியில் இந்த 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு அரசு பேருந்தை இயக்க விடாமல் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக பேருந்தை அடிக்கடி பிரேக் போடுவதால் பேருந்து பயணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக அந்த பேருந்து பயணிகள் செய்த ஒரு பெண் அந்த வீடியோவை தொடர்ந்து எடுத்து வந்துள்ளார். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த குறிப்பாக மாணவர்கள் போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த போதையில் இளைஞர்கள் அரசு பேருந்தை வழிவிட கிலோமீட்டருக்கு தொந்தரவு செய்துள்ளனர். அதனால் இந்த பகுதி தற்போது அந்த வீடியோ பரவி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன்.